ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன். பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை. இயேசுவே, இந்த நிறமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை. தாங்கி அருளும் தந்தேன் என்னை. இயேசுவே, இந்த நிறமே உமக்கே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். லெந்து காலம் மிக வேகமாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு குருத்தோலை ஞாயிற்றுக்காக ஆயத்தப்படுகின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தியானிப்பதற்கு நாமும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே சமாதானத்தை தந்து இந்த பூமியை அவருடைய ஆளுகைக்குள்ளே நிரப்புவாராக. கொடுத்தலை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டும் என்றால் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நாம் அதிகமாய் தியானிப்போம். அதில் ஒருவேளை மெட்டீரியல் கிவிங் மட்டுமல்ல, ஸ்பிரிச்சுவல் கிவிங் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், கொடுப்பதிலே ஆண்டவர் நம்மை செல்வந்தர்களாக்கும்படியாக அவர் ஏழையானார், தரித்திரரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை ஆக்கும் பொருட்டு அவர் தன்னை தரித்திரராக்கினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 விதமான புவர்னஸ் அவர் நமக்காக சுமந்தார். ஒன்று ஃபிசிக்கலாக பார்க்கும் பொழுது ஆடையிலே தரித்திரம், அழகிலே தரித்திரம், அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தை கொடுப்பதிலே இரத்தமில்லாதபடி தரித்திரம். இந்த 3லும் ஃபிசிக்கலாக அவர் ஏழையானார். ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும் பொழுது பரிசுத்தர் என்ற ஸ்தானத்தை விட்டு கொடுத்தார். பிதாவோடு கொண்ட உறவை நமக்காக முறித்து கொண்டார். பரலோக மேன்மையை துறந்தார். இவையெல்லாம் அவருடைய பகுதியிலே நமக்காக அவர் தரித்திரமானதை கற்றுக் கொடுக்கிறது. உண்மையிலே ஆண்டவருடைய பணிக்கென்று கொடுப்பவர்கள் வரிசையிலே முதலாவது நமக்கு சாட்சியாக வைக்கப்படுகிறது, பவுலடியார் மூலமாக வைக்கப்படுகிறது. பார்த்திங்கன்னா மக்கதோனியா திருச்சபை தான். அது அலெக்சாண்டருடைய சொந்த பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவருடைய ஆளுகைக்கு பின்பாக வந்த அரசர்கள் அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா சின்ன பட்டணம், அதில் உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தையும் களவாடி போயிட்டாங்க. ஒரு வறுமை கோட்டு கீழே வாழ்ந்த ஒரு சாதாரண மக்கள் தான் இந்த மக்கதோனியா திருச்சபை மக்கள். அப்படிப்பட்ட வறுமைக்கு மத்தியிலும் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்பதனால்தான் அவர்கள் போற்றப்படுகிறார்கள். ரொம்ப எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமாக கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது இல்லை, கொடுக்கிற சூழ்நிலையை வைத்து தான் ஆண்டவர் அதை பாராட்டுகிறார். 2 காசு போட்ட விதவையை அதை விட 2 லட்சத்துக்கு மேலே போட்டவங்களெல்லாம் அவர் கம்பேர் பண்ணலை. 2 காசு போட்ட விதவையை தான் அவர் கம்பேர் பண்ணுறார். ஏன்னா அவள் தன்னிடத்தில் உள்ள அனைத்தையும் கொடுத்து விட்டால், கொடுக்கறதில் அதிகமாக பெர்சன்டேஜில் அவள் தான் வெற்றி விட்டாள். அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதே போல் நாமும் இன்றைக்கு மெட்டீரியலில் கொடுப்பது மட்டுமல்ல, நம்மை கொடுப்பதிலே முந்திக் கொள்ள வேண்டும். பொருத்தனை செய்ததிலே தவறில்லாமல் குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதற்கு தாவீது நமக்கு உதாரணம். சங்கீதம் 132 அவர் புலம்புவதை பார்க்கிறோம். நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று சொல்லி அவர் செய்த பொருத்தனை நிறைவேற்றுவதை குறித்த வைராக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நாமும் நம்மை கொடுப்பதிலும் நம்முடையவைகளை கொடுப்பதிலும் பெஸ்ட்டாக ஆண்டவர் கொடுக்கணும். ஏனென்றால் அவர் எல்லாத்தையும் கொடுத்து நமக்காக தரித்திரரானார். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் என்னை சந்திக்க வந்தார். ஒரு பெரும் தொகையை கொண்டு வந்து கொடுத்து ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி
தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவருக்கு சொந்த வீடும் கிடையாது, சொந்தமாக ஒரு கார் கூட கிடையாது. நினச்சிருந்தாருன்னா அந்த காரியங்களுக்காக அதை கொடுத்துருக்கலாம், எடுத்து பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற தாவீதை போன்ற வைராக்கியம் சிறு சிறு சேர்த்த அந்த பணத்தை ஆண்டவருடைய ஆலயம் கட்டுவதற்கு கொடுப்பதற்கு சம்மதம் சொன்னார்கள். இதுதான் கொடுத்தலின் சிறப்பு. எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதில்லை, எந்த சூழ்நிலையில் நாம் கொடுக்கிறோம். ஒருவேளை கொடுப்பதிலே பணத்தை மட்டுமல்ல, நம்மை கொடுப்பதிலே சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் கொடுத்து கர்த்தரை இந்த காலங்களிலே மகிமைப்படுத்துவோம். அதிகாலை நேரங்களை ஆண்டவருக்கென்று பிரத்யேகமாக நாம் என்ன பண்ணணும்னா செப்பரேட் பண்ணி கொண்டு ஆண்டவரோடு கொண்டு இருக்கிற உறவை பலப்படுத்திக் கொள்வோம். இயேசு ஆண்டவர் எப்படியாக பிதாவோடு கூட கொண்ட உறவை அதிகாலையிலே புதுப்பித்து கொண்டு அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை வச்சே ஒரு நாள் முழுசும் அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சீக்கிரட்டை நம்மளும் பின்பற்றுவோம். நம்மை கொடுப்பதிலும் நம்முடையவர்களை கொடுப்பதிலும் முன்மாதிரியாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.